ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த கர்த்தருடைய நாளாகி இந்த மனவழிச்சி நாளாகி இந்த பரிசுத்த நாளில் நான் மீட்கப்பட்ட இருதயத்தோடு ஆனந்த கழிப்போடும் தேவனை தொழுது கொள்ள கிருபாசனத்தண்டை சேரும்படியாக இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதை விட பாக்கியம், இதை விட ஆனந்தம், மகிழ்ச்சி வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் அதை அறியாதபடினால, அதாவது உலகத்துக்கு நேராக உலக சிற்றின்பத்தை மாயை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நாம் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் இந்த நாளிலேயோ கர்த்தருடைய கண்களை திறந்தபடியினால நாம் இந்த உண்மையை தெய்வீக நிலை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த அன்பை விட்டு பிரிக்க அல்லது இந்த அன்பிலே குறைந்து போக தக்கதான பல சூழல்கள் வர முடியும். அதில் நம்முடைய சாட்சி, நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கணும் என்பதை ஒரு சில வசனத்தின் மூலமாக இன்னும் நாம் காணும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கேளுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு அவர் சொன்ன காரியம் என்னென்றால், நான் இன்று உங்களுக்கு ஒப்புவிக்கிற காரியத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். திருவிருந்த பற்றி ஒரு குழப்பம் இருந்தது. அதை அவர் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் அதனுடைய விவரத்தை தெரிந்து, இப்படித்தான் திருவிருந்து நடத்த வேண்டும், இப்படித்தான் பங்கு பெற வேண்டும், பங்கு பெறுகளுடைய தகுதி இப்படி இருக்கணும் என்றெல்லாம் அதில் இருக்கும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நமக்கு கொடுக்கிற வார்த்தையை சுருக்கமாய் நாம் பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய அநேக சக்திகள் உலகத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனை கஷ்டமும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரித்து விடுவோம். கஷ்டம், நஷ்டம், பாடுகள், நெருக்கங்கள். அவனுக்கு ஆசீர்வாதம், வசதி உண்டாகும் போதும் கிறிஸ்துவ விட்டு பிரித்து விடும். இந்த ரெண்டு நாம் இன்று உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவனுக்கும் மகிமை. கர்த்தருடைய சமூகத்தில் நெருக்கப்படுகிற காலத்தில் ரொம்ப கர்த்தரிடத்தில் நெருங்கியிருப்பார்கள். நெருங்கி ஓடி ஓடி தேவாலயத்துக்கு வருவார்கள். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஒரு அம்மாவை தேடினாங்க ஆரம்பத்தில். அவர்களுடைய ஆரம்பத்தில் அவர்கள் நம்முடைய சபைக்கு வந்த புதுசில் அவர்களை தேடி வீட்டுக்கு சென்றோம். மாலை மயங்குகிற நேரத்தில் அவர்கள் படிக்கட்டில் இருந்து என்ன செய்தார்கள் என்றால் வேதாகமத்தை படித்து கொண்டு இருந்தார்கள். தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு ஒன்றில் ஒரு மனிதன் லவ் பண்ணுகிறான், அன்பு பாராட்டுகிறான் என்று சொன்னால் கிடைக்க நேரம் எங்கே இருப்பான்? அங்கேதான் இருப்பான். அதாவது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வேதத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு கொஞ்சம் சமாதானம் இல்லை. என்ன சமாதானம்? மிகுதியான சமாதானம். வேதம் என் மனமகிழ்ச்சியா இராவிட்டால் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். வேதத்துக்கு அவ்வளவு பெரிய பவர், அவ்வளவு பெரிய வல்லமை வேதத்துக்கு உண்டு. அதனால வேதத்தை, சத்தியத்தை நேசிக்கிறதும் கை கொள்கிறதான் இயேசுவின் அன்பு. தேவனுக்கு மகிமை. ஒருவன் என்னிலே அன்பா இருந்தால் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை கை கொள்ளுவான். ஆமா, அதான் கேளுங்க. வசனத்தை கை கொள்வான். அங்க என்ன நடக்கும்? நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். திருத்துவ தேவனுடைய ஆளுகை அங்கேதான் இருக்கும். அன்பு என்பது மாயமான அன்பு இல்லை, மாயமற்ற அன்பு. அதுதான் இயேசு எதிர்பார்க்கிற அன்பு. இப்ப தேவ அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகி நாம் இந்த சத்திய வேத வாக்கியத்தை கவனிப்போம்.
வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நம்மில் அன்பு கூறுகிறவர் நம்மில் அன்பு கூறுகிறார். இதை பாருங்க, இத்தனையும் மனித வாழ்க்கையில் வரக்கூடியதுதான். இதில் பார்த்தோம்ல, இப்போ வாசிக்க கேட்டாங்க இல்லையா, இவெல்லாம் உபத்திரவங்கள், பாடுகள், பசி, பட்டினி, துன்பங்கள் எல்லாம் வரும். எல்லாம் இதுதானே. ஒரு சொன்ன காரியம் அன்பு விட்டு பிரிச்சிடும். ஒரு நேரத்து பஸ் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தானே. கொஞ்சம் தண்ணி தாகம் வந்தேன்னா, கொஞ்சம் ஆகார குறை ஏற்பட்டுனா உடனே நாங்கள் போகிறோம், எகிப்துக்கு போகிறோம், பழைய வாழ்க்கைக்கு போகிறோம் என்றுதானே அவர்களுடைய அனுபவம் இருந்தது. தனக்கு எழுதியிருக்கு. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால, அதாவது கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இவைகளெல்லாம் ஏற்பட்டாலும் கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்காது. தொடர்ந்து வாசிக்கலாம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ் காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? அன்பை விட்டு. ஐயோ, அப்படி வந்துட்டுனா ஒரு நிற்பனும் நிற்க மாட்டேனோ, முடியுமோ முடியாதோ, அது எப்படி மனுஷன் பலகீனம் உள்ளவந்தாரு என்று ஒரு வார்த்தையை அதில் போட்டுக்கிடுவாங்க. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பக்தர்களுடைய நம்பிக்கை என்ன? அறிக்கை என்ன? அறிக்கை என்ன? அவர்களுடைய தேவனை பற்றி அறிந்திருந்த அறிவுதான் என்ன? தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இத்தனை ஏற்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் எனக்குள்ள நிச்சயித்திருக்கிறேன். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்பட வேண்டும். மற்றபடி சரீரத்தை கொலை சொல்றவங்களுக்கு பயப்பட வேண்டும். உங்க ஆத்மா பரலோகத்துக்கு போயிருமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். நம்மில் அப்படிப்பட்ட வீரத்தன்மை வேண்டும் வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கே தெரியும். தேவனுக்கு மகிமை. சின்ன காரியம், 4 தூத்தர்கள் இருந்தால் கோயிலுக்கு வர முடியல, கொஞ்சம் குளிர் அடிச்சோன்னா முடியல, அப்படியே சரியா பண்ணிக்க வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இப்படியெல்லாம் நம்ம பண்ணுது அல்லவா? கிறிஸ்துவோட அன்பில் குறைவுபடுதெல்லாம். தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு இவைகளெல்லாம் வந்தாலும், இவைகளெல்லாம் அந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் வரும். அப்படி வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாங்க, பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். உள்ள நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயம் இதெல்லாம் வரும். வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு. மற்றபடி உலகத்தில் உள்ளதெல்லாம் இமைப்பொழுது மறைந்து போகும். பாருங்க, திடீர் என்று மாயமாக சிலர் மங்கி போகின்றார்களே. இதெல்லாம் இப்பவே அவனுடைய வார்த்தை சொல்லி, சமாதான காலத்தில் அடைக்கலம் புகுந்தா தேடுவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? இப்போ சமாதான காலம் இதிலேயே தடுமாடுது. என் யோர்தான் நதி போன்ற வெள்ளங்கள் வரும் காலம் உண்டு. என்ன செய்வாய்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தை நாம் நன்றாக படித்து தியானிப்போம். கிறிஸ்துவனுடைய அன்பு என்றால் என்ன? உலகத்தாருக்கு இந்த வசனம் அல்ல, கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை உடையவர்களாக இருக்கிறோம். அதனால் தான் சொல்லியிருக்கிறது, அந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் இயேசு எனக்கு கொடுத்த அந்த நித்திய ஜீவன், இயேசு எனக்கு தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவி, அதாவது அது தேவ அன்பு. மனிதன் மேல் கொண்ட அன்பினாலும் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். இதை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிரிக்கிறதுக்கு அநேக சக்திகள் இருக்கிறது. நம்முடைய உடம்பிலே 2 மனிதன் இருந்து போராடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆவி. 2 போராடிக்கிட்டு இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு இது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. 2 போட்டி நடக்கிறது. ஆமா, தேவனுக்கு மகிமை. கொஞ்சம் முன்னேற வேண்டும் நினைச்சோட இந்த சரீரம் போராட ஆரம்பிச்சது.
அது வேண்டாம் இது வேண்டாங்கும் போது ஆலோசனை தர ஆரம்பித்து விடும் சரீரம். ஆனபடியினால அநேக காரியங்கள் நமக்கு விட முடியவில்லை. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை என்னெல்லாமோ தேடுகிறது. ஏன் இந்த சரீரம்? இதைத்தான் பாருங்க, கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுக்கு மகிமை. அந்த அன்பு, இந்த அன்பு எங்கே? அங்கே கொண்டு போவதுக்கு, அவரிடத்தில் அங்கே ஜீவனுள்ளோர் தேசத்திற்கு கொண்டு போக அந்த அன்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த அன்பை பற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். தேவனுக்கு மகிமை. இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தோல்விதானே. அதுபடியால் இதை எண்ணி வாழும். யார் யார் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறார்களோ, பெற்றிருக்கிறோமோ, அவர்களுக்கு இன்னும் இந்த வேத வாக்கியம் பேசுகிறது. தேவனுக்கு மகிமை. நல்லா கவனிங்க. தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இன்றைக்கு நான் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டேனோ, இயேசுவின் அன்பு என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனை மக்கள் இதை பெற்றுக்கொள்ளாமல் அறியாமல் வாழ்கின்றார்கள். நமக்கு அந்த ஆவியை தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியினால நமக்கு இருக்கிற நன்மைகள் ஏராளம். இந்த பரிசுத்த ஆவியின் மூலம்தான் நாம் நித்தியத்துக்கு, பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு விரோதமாக நம்முடைய மாம்சமே போராடும். இந்த ஆவியானவர் நமக்குள்ளது சொல்லுவார், இதை செய்யாதே, இதை செய்யாதே, இப்படி செய்யாதே, இப்படி பழகாதே, இப்படி போகாதே, இப்படி பார்க்காதே என்றெல்லாம் சொல்லும். இப்படி உடுத்தாதே என்றெல்லாம் சொல்லும். நம்முடைய தோற்றம் கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணுமே, இங்கே மாறணும். அப்படின்னா அது எது சொல்லும்? ஆவியானவர் சொல்லுவார். பரிசுத்தாய் பெற்ற எல்லாருக்கும் சுவிட்சுகளை சத்தத்தில் இல்லாவிட்டாலும் என்ன செய்ய உணர்வில் உண்டாக்கிட்டே இருக்கும். ஐயோ இது சரியில்லை, இது சரியில்லை. பரிசுத்தாய் பெறாதவர்களுக்கு கூட ஒரு மனச்சாட்சி உண்டு. அதற்கு மாறாக ஒன்று செய்துவிடுவது வாயினால் இல்லை இல்லை நான் அப்படி இல்லைன்னு சொன்ன அந்த மனச்சாட்சி உணர்ந்து பேசும், இல்லை நீ செய்தாய் என்று சொல்லும். அதை விட இப்போ நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மாம்சத்துக்கு உறவாக ஒரு போர் புரிகின்றார். ஆனபடினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நம்மை பிரிப்பது எது? கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது? ஏசாயா சொல்லுகின்றார் 59ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். அப்படினால் இங்கே தேவன் நம்ம எதற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கணும், நேரம் போகல. அப்படினால் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக் கொண்ட தேவ பிள்ளைகளே கவனிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துடைய அன்பை விட்டு இவைகளெல்லாம் என்னை பிரிக்காது என்று நிச்சயத்திருக்கிறேன். இங்கே நிச்சயத்திருக்கிறேன். வரவில்லை, வருவதற்கு முன்னமே இந்த மனித வாழ்க்கையில உண்டு உண்டு, இந்த குறைபாடெல்லாம் உண்டு. வந்தாலும் அது என்னை கிறிஸ்துடைய அன்பை விட்டு மட்டும் பிடிக்காது. என்ன பிரிக்கும்? அதாவது அந்த ரூத் சொன்னா பாருங்க, அது மறக்கவே முடியாது. மாமியார் நகோமியின் இடத்துல சொன்னா பாருங்க, மாமியார் உம்மை விட்டு பிரிந்து போக சொல்ல வேண்டாம், பிரிய மாட்டேன், மரணம் தவிர வேறு ஒன்று உம்மை விட்டு என்ன பிரிக்காது. அப்போ சொல்லுகிறார், ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஒரு சொன்ன காத்தடிக்கிறது தரமாட்டான், காணாம போயிருது. தேவனுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உன்னதமான இடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். பற்றி கொள்ளுங்க. நான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு நினைக்காதீங்க. அது உன்னதமானது, அது முக்கியமானது. அது தேவன் நிச்சயத்துக்கு நம்மை கொண்டு போவதற்கு முன்னாடியாக டோக்கன் ஷீட் நமக்கு தந்திருக்கின்றது.
முன்குறித்திருக்கு. இத்தனை பேர் பரலோகத்துக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் பூமியிலே என்ன ஒரு டோக்கன். நம்ம அடுத்த மாதம் பிரயாணப்பட போகிறோம்னா இப்போவே டோக்கன் வாங்கி வச்சுக்கிறோம். சீசன்லாம் அப்படி தானே. தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் இப்போ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி பரலோகத்துக்கு போவதற்கு நம்மை முன்குறித்தாச்சு. இப்போ இதை பறிக்கிறதுக்கு அவர் ஓடிட்டு அலையிறான். சாத்தா ஓடிக்கிட்டு அலையிறான். அதற்கு என்னென்ன நெருக்கங்களை கொடுக்கலாமோ, என்னென்ன பாடுகளை கொடுக்கலாமோ, என்ன கஷ்டங்களை கொடுக்கலாமோ கொடுத்து இந்த அன்பை விட்டு பிரிக்கணும் என்றவன் எண்ணுகிறான். இதெல்லாம் சரியாக இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பக்தர்கள் தான் சொல்லுகிறார்கள், பிரிக்காது என்று. ஐயோ அப்படி வந்தா பிரிச்சிருமோன்னு பயமா இருக்கு. பிரிக்காதுன்னு நிச்சயத்திருக்கிறேன். எனக்குள்ள நிச்சயம் கொண்டிருக்கிறேன். வேற என்ன பிரிக்குமா? வாசிக்குமா 59:2 சொன்ன, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதுதான் பிரிக்கும், வேற ஒன்றும் பிரிக்காது. மனிதன் செய்கிற அக்கிரமம், மனிதன் செய்கிற பாவம் என்ன கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடும். தீர்க்கன் தெளிவாக எழுதுகின்றார், வேறு ஒன்று உங்களை கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவோட அன்பை விட்டு பிரிக்காது, பிரிக்க முடியாது. அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த பலன் உங்களை தாங்கும், நம்மை வெட்கப்படுத்தாது, வெட்கப்படும்படியாக விட்டுவிட மாட்டார். நாம் உறுதியாக நிலைத்திருப்போம். உங்களுடைய அக்கிரமங்களே ரட்சிக்க கூடாது, கை குறுகி போகல, கேட்க கூடாது, செவி மந்தமாகவும் இல்லை இல்லை என்று முதல் அவசரத்தில் இருக்குது. தேவனுக்கு மகிமை. 2வது வாக்கியத்தில் இது சொல்லப்படுகிறது. அதாவது நேற்று இருந்த மாதிரி கூப்பிட்ட உடனே ஒரு சத்தம் இல்லையே, காட்சி தரிசனங்கள் இல்லையே, தேவமன போனா ஒரு சந்தோஷமா இருக்குமே, இப்படி அந்த சந்தோஷம் இல்லையே. அது என்ன என்று நாம் அது தொடர வேண்டாம், கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல இது இப்படி ஆண்டவர் விலகினார், எந்த இடத்துல அந்த ஐக்கியம் குறைந்து இருக்கிறது என்பதை நிச்சயம் கண்டுபிடிக்கணும். இதுதான் சங்கீதக்காரர் தெளிவாக சொன்னார். 66வது சங்கீதத்தில் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது 18வது வாக்கியத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க. அதாவது பேசிக்கொண்டிருந்த நம்முடைய ஜெபமன போனவுடனே கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்துட்டார். கர்த்தர் உணர்த்துகிறார், பேசுகிறார், மகிழ்ச்சி ஊட்டுறார். கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்த நமக்கு இப்படி ஜெபத்தில் போனால் தூக்கம் வைக்கமா வருது. ஜெபமன போன உடனே தூக்கம் வந்துடுது, இல்லை வருது. பைபிள் எடுத்த உடனே தூக்கம் வந்துடுது, எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இது எது? இந்த தேவனுடைய அன்பில் குறையதெல்லாம் வரும். அந்த அன்பு கூட இருக்க எவ்வளவுதான் சதவா இருந்தாலும், ஒரு இடத்துல அன்பா இருந்தாலும் அவர் விடிய பேசாலும் கேட்டுக்கிட்டே தான். அந்த அன்பு குறைஞ்சிட்டுன்னா ஒன்று கேட்க இஷ்டம் இருக்காது, பறக்க மைண்டெல்லாம் போயிடும், தூக்கம் வந்துடும். அதுபடியினால் அவர் சொல்லுகிறார், கேளுங்க, வாசுங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொண்டார். தேவனுக்கு மகிமை. எங்கே? இருதயத்தில். அங்கதானே இருக்கார் ஆண்டவர், நம்முடைய இருதயத்தோடு தான் இருக்கார். அவரை வைத்துக்கிட்டு அக்கிரமமான நினைவுகளும் சிந்தனைகளும் யோசனைகளும் பார்வைகளும் எண்ணங்களும் நம்மளே தோன்றுமானால் நான் ஜெபம் போகும்போது அவர் செவி கொடுக்க மாட்டார். அந்த அன்பு குறைந்து விலகிக்கிட்டே இருக்கு, இடைவெளி விழுந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு கொஞ்ச நாள் என்ன போயிடும். அப்ப முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அங்கே தீர்க்கதரிசி காலத்தில் மரம் வெட்ட போனாங்க, கூடாரத்தை பெருசாக கட்டுவதற்காக. தீர்க்கதரிசியுடைய தலைவர் எலிசா அங்கே இருந்தார். அவர் இருந்து பார்த்துக்கொண்டு அவருக்கு ஞான திருஷ்டியில் தெரியும், இன்னாருடைய கூடாலி ஆடிக்கிட்டே இருக்கிற கிணத்துல கலந்து ஆற்றுல விழுந்துடும், ஆற்றோரத்தில் தான் மரம் வெட்டுறாங்க, அவருக்கு தெரியும். அதை கண்டுபிடிக்கல, மித்தனமாக இருந்தால் கலந்து ஓடிடும். ஆனபடினால கலந்து தண்ணீரில் விழுந்துட்டு இல்லையா? இப்ப என்ன பண்ண முடியும்? இப்போ அவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இது இரவலாக கொடுக்கப்பட்டு நான் விலை கொடுத்து வாங்கினதல்ல, இந்த கிருபையெல்லாம் இந்த ரட்சிப்பெல்லாம் இந்த பரிசுத்தாவெல்லாம் விலை கொடுத்து வாங்கினதல்ல, இரவலாக கிடைச்சது. இதை இழந்துட்டா எங்கே போய் எந்த கடையில் வாங்குவது? தேவனுக்கு
ஆனபடினா கேட்குறார். அவருக்கு தெரியும் இது விழப்போகுது, எங்கே விழுது எங்கே கிடக்குன்னு தெரியும். கேட்டார், எந்த இடத்துல விழுந்து செய்ததை முதல்ல சொல்லு, எந்த இடத்துல விழுந்தா என்று சொல்லு, எந்த இடத்துல இந்த அனுபவம் போச்சு என்று சொல்லு என்கிட்ட என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பாவரிக்க வேண்டாம்னு சொல்லி பாவத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டங்கள் உலகத்தில் மிகுதியாக இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறது, எந்த இடத்துல நீ விழுந்தாய், எங்கே கிருபை இழந்தாய், எந்த தவறை செய்யும் போது கிருபை போச்சு, அது என்கிட்ட சொல். அதை எடுத்து கொடுத்தார். இப்படித்தான் இழந்து போன கிருபைகளை பெற முடியுமே ஒழிய அக்கிரமத்தோடு பாவத்தோடு இருந்து கொண்டு ஜெபம் பண்ணினால் கேளு. அக்கிரமத்தோடு அதாவது ஏறெடுக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இருதயத்தில் அக்கிரம சிந்தை உண்டாயிட்டால் வாயினால் சொல்லுகிற வார்த்தையை கேளு, கேட்க மாட்டார் என்று சொல்லியிருக்கு. வசனம் தானே நமக்கு உண்மை. அதற்கு மாறாக நாம் வைக்கிற திட்டங்களும் பேச்சுகளும் சொல்ல முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்ம பிரிப்பது எது? அக்கிரமங்களும் பாவங்களும் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும். உங்கள் அக்கிரமங்களை, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்யக்கூடாது. அக்கிரமங்களே உங்களுக்கு தேவர்களோட பிரிவினை தேவனை விட்டு பிரிக்கிறது ஒன்றுதான். அப்போ சொன்ன மாதிரி வேற வறுமையோ கஷ்டமோ துன்பமோ பாடுகளோ இல்லை. அதில் அவனுடைய பிரிவினைக்கு வழியில் அவனுடைய செல்ஃப் அவன் நிலைத்திருந்து அந்த பரிசுத்தாவியை சார்ந்து பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறார் கேட்டு அப்படியே நடப்பான். ஆனால் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு ஒருவர் நம்ம விட்டு விலகி போகாது. அது நம்மை விட்டு விலகாது, பிரிக்காது, அவரை நம்மை விட்டு பிரிக்காது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோபை விட பெரிய சோதனை யாருக்கா வந்திருக்குமா? பூமியில் வருமா? தாங்கிக் கொள்வார்களா? தாங்கிக் கொள்ள முடியுமா? அவ்வளோ பெரிய சோதனை வந்தது. இவரை தேவனை விட்டு பிரிப்பதற்கு பல காரியங்கள். முதல்ல அத்தனை காணுகின்ற அத்தனை ஆசைகளும் அழிச்சு, காணுகின்ற 10 பிள்ளைகளும் சார் இப்போ ஒன்றுங்கிட இருக்கிற நல்ல உடம்பும் குஷ்டமாயிட்டு. தேவனுக்கு மகிமை என்ன இருக்கார். அப்போ நண்பர்கள் மூலமாக வந்து சாத்தான் பேசுகிறான், எப்படியாவது ஆண்டவரை விட்டு பிரிச்சிடணும், ஆண்டவரை தூசிக்க வச்சிடணும்னு அவனுடைய எண்ணம். அவர் அதுக்கு ஒன்றும் ஒரு இடம் கொடுக்க. அவர் மனைவி வந்து சாத்தான், அம்மா மனைவி தான் உருவத்தில் பேசுறது சாத்தான். எப்படி பேசுகிறான்? என்ன அந்த தேவனில் உத்தமாக இருக்கிறான், என்ன அன்பு வச்சிருக்கிறான், இவ்வளவு போச்சு என்னத்துக்கு உலகத்தில் நமக்கு வாழ்க்கை. ஆனப்படினால் நீர் முதலாவது என்ன செய்யும்? தேவனை தூசுத்திரம். ஜீவனை சும்மா விட்டுறக்கூடாது. இவ்வளவு நாளும் இருந்ததெல்லாம் அழிச்சு விட்டாரு. எதுக்கு கடவுள்? முதல்ல ஆண்டவரை தூசித்துட்டு ஜீவனை விடும். எப்படி பெற்ற பக்தன் பாருங்க. அவர் என்ன சொன்னார்? யோபின் புத்தகத்தில் பாருங்க, யோபு 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிங்க பார்ப்போம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. தேவனுக்கு இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதாவது இவ்வளவெல்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்கொள்றது இல்லை என்றது மாத்திரமல்ல, எப்போ இந்த ஆவி என்னில இருக்கும் வரைக்கும், இந்த ஆவி என்னை விட்டு பிரிய வரைக்கும் உத்தமத்தை தேவனை தேவ அன்பை விடமாட்டேன். விட்டு பிரிக்க முடியாது. என்னுடைய ஆத்மாவை என்னை குற்றப்படுத்தாது. என்னால் இப்படியெல்லாம் இருந்து இப்படி போயிட்டே, இப்படி சொல்லிட்டே, இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லதுக்கும் இடம் கிடையாது. என்னுடைய முடிவு என்ன என்றால், கடைசி மூச்சு போகிறது வரைக்கும் பெற்றுக்கொண்ட தெய்வீக அன்பை, பெற்றுக்கொண்ட தெய்வீகத்தை விட மாட்டேன். ஆவி பிரிய மட்டும்
அவரை விட்டுட்டார் ஆண்டவர். மறுபடியும் அதே மனிதர்கள் மத்தியில் தானே அவரை மேன்மைப்படுத்தினார். அடிமரம் துளிர் விட்டது போல பெரிய தோப்பாக மாறிட்டார். பழையபடி தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆனபடியினால் அதை விட ஒரு மேன்மையுள்ள அனுபவம் என்றால் நமக்குள்ளே அந்த தேவன் இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் ரொம்ப 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 மேலானது. அவருடைய அன்பை பரிசுத்தாவின் மூலமாக நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இதை இலக்க செய்வதற்காக நான் சொல்கிறேன், இந்த அப்போஸ்தலனை போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். இவைகளெல்லாம் ஏற்பட்டாலும் சரி, இது பார்ப்போம், கொஞ்சம் இருந்து பார்ப்போம், நம்ம விருப்பத்தினுடைய நடந்தா பார்ப்போம், இல்லைன்னா இன்னொரு குளிர்ச்சியா இருக்க இடத்தை பார்த்து போவோம். அப்படி கிடையாது. கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் கிறிஸ்தவம். தேவனுக்கு மகிமை. பக்தன் யோபு சொன்னார், ஆவி பிரியமட்டும் உத்தமத்தை தேவன் செய்த நன்மையை நன்றி கட்டு போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். நன்றி கட்டு போக மாட்டேன். அவர் செய்த இத்தனை நன்மை சார். மனைவிட்டு சொன்னார், தேவனுடைய கையில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க கூடாதா? எப்படி பக்தன் பாருங்க. அந்த அம்மா அதுக்கு மேல சொல்லுது, இதெல்லாம் நமக்கு தேவையா? நல்ல வாயை திறப்பாங்களே இந்த காலத்திலையும். தேவனுக்கு மகிமை அப்படி கிடையாது. அவர் சொன்னார், தேவனுடைய கையில் இவ்வளவு நன்மையை பெற்றோம் அல்லவா, தீமை அனுபவிக்க கூடாதா? மாறி இந்த அம்மா தானே நன்மை பெற்றாங்க, அதுக்கு பிறகு எவ்வளவு நன்மை அனுபவிச்சாங்க. அப்படின்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் பைபிளில் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கின்றது. கடைசி காலத்தில் வந்திருக்கின்றோம். நம்ம தனமாக இருந்து விடக்கூடாது, அசதியாக இருந்து விட்டு பின்னாலே புலம்பக்கூடாது. தேவனுக்கு மகிமை. தேவன் கொடுத்த பொற்காலங்களை பயன்படுத்த. சரீரத்தில் சாத்தா போராடுவான். ரெண்டு நம்ம பாடியில் இருக்கு. ஒரு பக்கம் மாம்சம், ஒரு பக்கம் ஆவி. ரெண்டுக்கும் யுத்தம் நடக்கிறது என்று நாம் கலாத்தியர்கள் நிறுவனத்தில் அப்போஸ்தலன் எழுதும் போது இப்படி எழுதுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி ஆவியை கர்த்தர் பரிசுத்தாவியே ஆகிய தேவன் நமக்குள்ள தந்து நம்மில் அன்பு பாராட்டி இருக்கிறார். அந்த அன்பை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். பரிசுத்தாவி பெற்றவர்கள் எப்படி நடக்கணுமா? ஆவிக்கேற்றபடி, அவர் விரும்புகிறபடி நடக்கணும். விரும்பாது செய்யக்கூடாது, விரும்புறதை செய்யணும். இதுதான் நாம் தேவனுடைய அன்பை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு ஒரே வழி. இதுதான். அவர்கள் தான் சொல்வார்கள், கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிப்போன் யார் என்று அவர்கள் தான் சவால் விட்டு சொல்லுகிறார்கள். என்னால் அவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள். மாம்சர் பக்கம் போராடுது பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் கொண்டு வந்து அதை செய். அப்படி மாம்ச இச்சை நிறைவேற்றிட்டா என்ன ஆயிடும்? கிறிஸ்துவின் அன்பு போயிடும், பிரிவினை உண்டாயிராங்க. அப்படி இடத்துல அவர் இருக்க மாட்டார், அவர்களோடு இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் அறிக்கையற்றபடி ஆவியை பெற்ற நீங்கள், கிறிஸ்துவனுடைய அன்பை பரிசுத்தாவினால் பெற்றுக்கொண்ட நீங்கள், அந்த பரிசுத்தாவியானவருக்கு ஏற்ற பிரகாரம் நடந்து கொள்ளுங்க. அப்படி நடந்து கொண்டால் என்ன செய்ய மாட்டீங்க? இந்த மாம்சம் கொடுக்கலாம் இச்சை, என்னத்திலாமோ இச்சை கொடுக்கும். ட்ரெஸ்ஸில் கொடுக்கும், அதை கொடுக்கும், இதை கொடுக்கும், வீட்டு அடுத்த வீட்டை பார்த்துட்டா கொடுக்கும், அடுத்தவங்க ஒரு பெரிய காரை கொண்டு போயிட்டு அந்த இச்சை வந்து எல்லா இச்சைகளையும் கொண்டு வருவான். இது நமக்குள்ள புகுந்து வீட்டில் போய் தகராறு பண்ண விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆவிக்கேற்ற பிரகாரம்.
ஆவியானவர் என்ன விரும்புகிறார், இதை விரும்பவில்லை என்று அறிந்து ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்படி மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஒன்றாக உள்ளே நடக்கு. ஒரே மனிதர்களே பரிசுத்தாய் பெற்றவர்களுக்குள்ளே, அதாவது இது ஒரு பக்கம், அதாவது புனிதமாய் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார். ஒரு பக்கம் மாம்சம் உலக இன்பத்தை அனுபவிக்கணும் என்று அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் தகராறு நடக்குது. ஆனப்படினால் இதற்கிடையில் மனிதர்களாகிய நாம் எந்த பக்கம் சாய்கிறோமோ அந்த பக்கமே ஜெயம் உண்டாகும். நாம் மாம்சத்தின் பக்கம் சாய்ந்தால் பரிசுத்த ஆவியானவரை விட்டு நாம் விலகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இதில் பிளவு ஏற்பட்டு விடுகின்றது, அதில் நம்மை பிரித்து விடுகிறது தேவனை விட்டு. இப்போ மாம்சம் மேற்கொண்டுறோம். என்ன அவங்க ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. இவங்க மாம்சத்தின் பக்கம் சாய்ஞ்சிட்டாங்க. மாம்சத்தினுடைய இச்சை உட்புகுந்து விட்டது. அவை ஆவன என்று எழுதியிருக்கிறது வேதத்தில். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்குரதமாகவும் இச்சைக்கிறது. வாசங்க, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே விரோதம் நடக்கிறது. நீங்கள் செய்யணும் என்பது ஒழுங்காக கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே நடக்கணும். தேவாலயத்தில் இப்படி நடக்கணும். நம்முடைய ஜீவத்தை இப்படி வைத்துக் கொள்ள வேணும். பிரியமில்லாத ஐக்கிய கூட்டாமைகளை விட்டு வேணும். தேவனுக்கு பிரியமில்லாத அலங்கரிப்புகளை மாற்றிவிட வேண்டும் என்று ஆவி விரும்புது. சரீரம் அப்படி அல்ல என்று சொல்லு. இப்படி எல்லாம் இருந்தால் உங்களை என்ன நினைப்பாங்க? தப்பா நினைக்க மாட்டாங்களா? இப்படியா இருக்கிறது என்று சொல்ல மாட்டாங்களா என்று மாம்சம் பேசு. ரெண்டு ஒன்றுக்கொண்டு விரோதமாய் போட்டி நடக்கும். இதை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டவர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ, மாம்சத்தின் சொல்லை கேளாமல் அவர்கள் ஆவியானவரோடு சேர்ந்து ஒத்துழைப்பாக ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அவர்கள் தான் பிரிக்கப்பட மாட்டேன் என்று நிச்சயத்திருக்கிறேன். அதான சரி. அப்போஸ்தலனாகிய கிறிஸ்து பவுல் அதைத்தான் வடிகட்டி வாசித்து அவர் அப்படியே தன்னை கிறிஸ்துவை போல மாற்றினார். முதல்ல அவர் தன்னை குறித்து புலம்புகிறார், வேதனைப்படுகின்றார். கடைசியில் என்ன சொன்னார்? கிறிஸ்துவினுடைய அச்சடையாளத்தை என்னுடைய சரீரத்தில் தரித்திருக்கிறார். பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப மிஞ்சின இல்லை. அப்படி பிரஸ்தானங்கள் வேதத்தில் எழுதியிருக்குது அல்லவா? கிறிஸ்துவினுடைய அச்சடையாளம், ஒருவன் என்னை வருத்தப்படுத்தாதிருப்பானாக என்று சவால் விட்ட தேவ மனிதனில் அவர் ஒருவர். அதுபடி நாளைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தானே இப்போ நான் பார்த்துட்டு வர்றோம். தேவனுக்கு மகிமை. அவர் தான் இதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார். அவர் நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப ஊறி போன மனுஷன், கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்க பிரயாசப்பட்டவர். அறியாமையினால் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை அவர்கள் முக்கியப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி எதிரியாயிருந்தார். பின்னர் தேவனால் தொடப்பட்ட பிறகு தீவிரமாய் சென்றார். அவருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அல்ல, முடியாமல் அல்ல, எல்லாம் தான் அவருக்கு இருந்தது. என்ற போதிலும் அவர் கிறிஸ்துவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். கடந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயத்திருக்கிறேன். அப்படி என்று வேதம் சொல்லுகின்றார். நான் பார்க்கும்போது விசுவாச பட்டியலில் பார்க்கறதில்ல. 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், வாசித்திருப்பீங்க. தேவனுக்கு மகிமை. அப்படினால அந்த உயிர்த்தெழுதலை அடைவதற்கு அவர் வாழால் அற்புட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அவர்கள் அதாவது தன்னுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், என்னெல்லாமோ பண்ணினார். இதெல்லாம் அந்த ஒப்பு கொடுத்தல் தான். தேவனுக்கு மகிமை. அப்படினால் இந்த நாளில் நாம் கவனிக்கிற காரியம், பக்தன் யோபு அவ்வளவு கொடிய
சூழலிலும் சொன்னார், ஆவி பிரிய வரைக்கும் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். நண்பர்கள், உயிர் நண்பர்கள், அவரை பார்க்க வந்தவர்கள் 7 நாட்கள் அவருடைய தோற்றத்தையும் அவருடைய நிலைமையும் பார்த்து, அவர் முன்பு இருந்த நிலைமையை பார்த்து அவர்கள் இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது தூரத்திலிருந்து அழுது கொண்டு கீழே தரையில் உட்கார்ந்து 7 நாட்கள் தூக்கத்தில் இருந்தார். அவர்களும் இப்பொழுது இவருக்கு விரோதியாக மாறிவிட்டார். உயிராயிருந்த மனைவியும் மாறிட்டு இருந்ததும் போச்சு. இப்ப என்ன சொல்லுகிறார்? ஆவி பிரிய மட்டும் இந்த அன்பை விட்டு கடவுளை விட்டு என்ன பிரிக்க முடியும்? எலுமிச்சம்பழத்தையும் உப்பை ஒன்னா போட்டு வரைச்சிட்டா அப்புறம் தனித்தனியா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இதெல்லாம் ஊறி போகும். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளை மனதில் கொண்டு கொஞ்சம் வசனம்தான் மனதில் வச்சுக்கிடுங்க. ஏதாவது இடையில இந்த காளாம் படைச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் புது வாழ் வந்து அதெல்லாம் என்னாதுங்க, அதெல்லாம் வெயில் அடித்த உடனே போயிடும். கேட்டீங்களா? தேவனுக்கு மகிமை. அது ஒன்று நிற்காது. அப்புறம் யார்கிட்ட போகிறது? தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் தனிப்பட்ட முறையில் வருகிறது. தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கு நம்முடைய சரீரமே போராடும். ஆவியானவர் விரும்புகிறதற்கு ஏற்று நிற்கும். இது நின்று அந்த ஆவியானவருடைய வார்த்தையை மட்டுப்படுத்தி விட்டு இந்த சரீரம் இச்சைக்கிறதற்கு இவர் இடம் கொடுக்கிறபடினா கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். அப்படினால் நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்வது மட்டுமல்ல, இதெல்லாம் வந்தது கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவில்லை என்று சொல்லவில்லை. இவையெல்லாம் வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயம் வருமுன் காப்போம். வருகிறதற்கு முன்னாலே அணை போடுகிறது. வந்துருவார். கிறிஸ்துவனுடைய அன்பு அவ்வளவு மேலானது. அவ்வளவு விலையேறப்பட்டது கிறிஸ்துவனுடைய அன்பு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். அடிமையிலும் அடிமைகளாக இருந்தார்கள். ஆளோட்டி அவர்களை சவுக்கால் அடித்து வேலை வாங்கினார். அப்படி இருந்த அவர்களுக்கு ஒரு இரட்சகனை அனுப்பி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்ப இவர்களெல்லாம் எகிப்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். எகிப்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டார்கள் ஒழிய எகிப்தனுடைய மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை பெறவில்லை. கவனிங்க, தேவனுக்கு மகிமை. அந்த எகிப்தில் உள்ள அந்த இச்சை அவர்களை பின்னாலே தான் வந்தது. வழியில வரும்போதெல்லாம் அவருடைய மாம்சம் வேணும், எங்களுக்கு இறைச்சி கூடும். அவர்களுக்கு கொடுத்த ஆகாரத்தை பார்த்தால், அதாவது தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரவைத்துக்கல்ல, பூரணமாய் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. பூரணமாய், போதிய அளவுக்கு. அது சும்மா நம்ம சாப்பிடுற இந்த உணவு மாதிரி கிடையாது. அது எப்படி இருக்குமா? தேனிட்ட பணிகாரத்தை போல அவ்வளவு தீப்பாக. இவர்களுக்கு என்ன மாம்சம் வேணும். தேவனுக்கு மகிமை. அங்கே நாங்கள் அடிமைகளாயிருந்தாலும் பானையை சுற்றி நன்றாக சாப்பிட்டோமே, இறைச்சியெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டோம். இது வெறும் மன்னா என்ற முறுமறுப்பு அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் அதையும் கொடுத்தார். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்து விட்டு இல்லாத கேட்பார்கள். அதையும் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு என்ன நடந்தது பாருங்க. 78ஆம் சங்கீதம் 29-30 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு இறைச்சி வேணும். அவர் வீட்டு வாசல் நின்று கூடி அழுதார்கள். எதுக்கு? மாம்சம் வேணும் என்று அழுதார்கள். அது மட்டுமல்ல, தங்களை பெற்றால் ஐயோ எங்கள் இதயம் எல்லாம் இறைச்சி கிடைக்காதனால வாடி போச்சுது என்றும் சொல்லுகிறார்கள். ரொம்ப சோர்ந்துட்டாங்களாம். அவங்க தங்களை பற்றியே கவலைப்படுறாங்க. இந்த மாம்சம் அழிஞ்சிட்டே, மாம்சம் அழிஞ்சு போச்சு. அப்படி கர்த்தரை பார்த்தார், கொடுத்தார்.
எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வாய் வழியே மூக்கு வழியும் மறுபடியாக சாப்பிட்டாங்க. அது மட்டுமல்ல, வேண்டிய கூச்சி கடலிருந்து காடைகளை அனுப்பி கொடுத்து சாப்பிடுங்கடான்னு போட்டேன். சாப்பிட்டு மற்றெல்லாம் நாளைக்கு ஒரு மாதம் வேண்டி எல்லாம் குவியலாக கூச்சி வச்சு மாம்சத்தை பேணி வச்சுங்க. தேவனுக்கு பல்லில் இருக்க இறைச்சி எடுக்கிறதுக்குள்ள போயிட்டு வாசங்க. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்கள் கொளுத்தவர்களை சங்கரித்தது. இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு கொளுத்தவைகளை சங்கரித்து. தேவனுக்கு மகிமை. எல்லாம் கொளுத்து மாம்சம் சாப்பிட்டு எல்லாம் கொளுத்து சலிக்கு ஆவியானவர் சொல்லுகிறதற்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் பல்லருக்கு இறைச்சி எடுக்கிறவர்களோ அவ்வளோ. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை என்று எழுதியிருக்கிறது. எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு தான் வெளியே வந்தார்கள். அவர் பண்ண பயணமும் கானானுக்கு நேராகத்தான் இருந்தது. கானானுக்கு தான் பயணம் பண்ணினார்கள். ஆனால் என்ன விடவில்லை, எகிப்திலுள்ள இச்சையை விடவில்லை. இந்த உலகத்தாரை போல ஜீவிக்கிற இச்சையை விடவில்லை. அதை அவர்கள் வைத்தே இருந்தார்கள். அடிக்கடி எகிப்துக்கு போகிறோம் என்று அவர்கள் பிரமுகை காட்டினார்கள். தேவனை விட்டு பிரிந்து வாழ விரும்பினார்கள். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை விளங்குதா? கவனிங்க. நமக்கு எதிரி வெளியே இல்லை, நம்மிலே நம்முடைய சரீரத்திலே இருக்கு. நம்முடைய சரீரத்தில் ஒன்று மாம்ச எதிரி, நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவர் இன்னொரு பக்கம். ஆவியானவர் நல்லதை செய்ய வேண்டும் என்று போதிக்கிறார். மாம்சம் அப்படியல்ல, அதை செய்யாது இதை செய்ய ஏதேன் தோட்டத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கு சொல்லுகிறான். அதற்கு இடம் கொடுக்காமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். மாம்சத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்ம பட்னியா போடுவது கிடையாது. வாரத்தில் தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தையாகவும் அவர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நம்மை அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்த அவர் வல்லவர். நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அப்படினால் நாமும் கிறிஸ்துவுக்காக வாழும். இப்போவே அந்த நிலை நம்மளை தெரியட்டும். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய சாட்சி இருக்கட்டும். தேவனுடைய வேதம் சொல்லுகின்றது, தேறுகிறது யாவருக்கும் தெரியும்படியாக தேர். இப்போ இங்கே நம்முடைய ஆலயத்தில் என்ன நடக்குது உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல, அது ஒரு மாதிரி இருக்கும். பெரிய சட்டைகள்லாம் இப்போ படிச்சுட்டு வேலைக்காக பல இடங்களில் போட்டுரும். போய் நம்ம ஊழியத்தில் உள்ள ஆத்துமாக்கள் இல்லாத பிராஞ்சுகள் இன்று நம்முடைய சபையில் இருக்காது. எல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் ஆகி போய்கொண்டே இருக்கு வெளியே. அப்போ இங்கே இப்போ நான் இன்றைக்கி காலை ஜபத்தில் பார்க்குறேன், எல்லாம் ஒரே சட்டு சின்ன பையங்க, அவ்வளோ பேரும் ராத்திரியே இங்கே வந்து தங்குறார். நான் இவர்களாக மனிதர்களாக நிலை தேவ தூதர்களாக நினைக்கிறேன். மனித உதவி குறைந்து விட்டாலும் தூதர்களை அனுப்புவார். அவ்வளோ தூத கூட்டங்கள் மாதிரி எனக்கு தெரியுது. சரியா? எனக்கு காலைல வேலை வாசிக்கும் போது 11 பேர் வாசித்தோம். 2-3 பேர் தான் பெரிய ஆட்கள், மற்றெல்லாம் பையங்கள் இருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ராத்திரி அவ்வளோ அக்கறை பாருங்க. ராத்திரி இந்த பாயெல்லாம் நைட்டில் விரிச்சிடுறாங்க. இந்த பாயெல்லாம் உங்களுக்கு வேலை கிளட்டின கழுவ பெருக்க வைக்க செய்கிறார்கள். கேட்டீங்களா? இப்போவே இவர்கள் தேறுகிறது வருங்காலத்தில் எப்படி இருப்பார்கள், இவர்கள் எப்படி, இவர்களுக்கு இந்த எண்ணம் தேவாலயத்தில் வந்து பணிவிட செய்யணும் என்ற அந்த பொறுப்பு இவர்களுக்கு இருக்குது என்கிறதெல்லாம் நாமே கணக்கெடுக்கிறோம். அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவர் கணக்கெடுக்காமல் இருப்பாரா? ஒவ்வொருவரையும் கணக்கெடுத்து வைத்திருப்பார். அந்த பிரகாரம்தான் கர்த்தர் பதிலளிப்பார், பலனளிப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் மற்றபடி இருக்கலாம், எல்லாரோடும் சுவாசிகளை போல ஒரு சிலர் இருக்கலாம். உங்களுடைய நிலைமை என்ன என்று நீங்கள் கவனிக்கும்படியாக இன்று இந்த வார்த்தைகள் நமக்கு அருளப்படுகிறது. கிறிஸ்துவின் நாளை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். வருகிறார், ஆண்டவர் வருகிறார். எப்படி வருகிறார்?
அவனுடைய கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்னோட கையில் எடுத்துக்கிட்டு தான் வர்றேன். ஹல்லேலூயா. இங்க வந்து பேர் வாசிப்பார். இன்னார் வரலாம், கிரீடத்தை வைத்துக்கோ. இன்னார் வருவா, இந்த வருஷம் வைத்துக்கோ. பரலோகத்தில் இருக்கு. அதனால இப்போ நம்ம பிள்ளைகள் சின்ன வயதில் அவர்கள் அப்படி வளர்கிறாங்க. இல்லையா? பெற்றோர்களும் அதுக்கு ஊண்டுகோலாக இருக்கிறாங்க. இருக்கட்டும். எப்படியோ இது கர்த்தருடைய சபை. தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலத்தில் வளரும் பயிர் முளையிலே தெரியும் என்று கிராமத்தில் உள்ள நம்முடைய பாட்டிமார் சொல்லுவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது கதிர் வந்த பிறகு மேனியை கணிக்கிறது அல்ல, அது வளர்ந்து ஒரு குறிக்கப்பட்ட பருவத்தில் களைவெறி முடிந்து ஒரு பொதி வைக்கக்கூடிய நேரத்தில் வரும்போதே இது இத்தனை மேனி காணும். இது அறுவடை செய்யும் போது இது இவ்வளவு பலனை தரும் என்று சொல்வார். இதை விட இது மேலானது. நான் சில வேளையில கதை திறந்து பார்ப்பேன். பார்க்கும் போது ராத்திரி நடுஜாமத்திலே முழங்கால் நிற்கிறவர்களை நான் பார்ப்பேன். எதற்காக? ஆண்டவர் வரும்போது எனக்கு நிறைய கொடுக்கணும். அவருக்காக நான் வாழுவேன். இன்று நம்மை தியானித்து ஒவ்வொருவருடைய பிரயாசம் வீண் போகாதபடி இயேசு வரும்போது அந்த பலனை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீங்களும் ஆயத்தப்படணும். நானும் அதற்காக தான் பிரயாசப்படுகிறேன். என்னுடைய நோக்கம் இங்கே அல்ல, வேறு எதுவை குறித்தும் அல்ல. கடந்து போன பரிசுத்தவான் எப்படி வந்தாரோ அப்படியே அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். பூமியில ஒன்றையும் சேகரித்து வைக்கவில்லை. தேவனுக்கு மகிமை. அதற்கு நாம் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் சாட்சிகள். அந்த அடிச்சுவடைகளைத்தான் நாங்களும் பின்பற்றுகிறோம். இங்கே ஒரு பிடிப்பும் இல்லை. கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஆளுகளை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கணும் என்பதுதான் நம்முடைய கவலை இரம் பகலும். தேவனுக்கு மகிமை. உங்களை கிறிஸ்தன் புருஷனுக்கு கற்புள்ள மனைவிகளாக ஆக்கும்படியாக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். வைராக்கியம் என்ன? நீங்க வருகிற அனைவரும் இயேசு வரும்போது அவருக்கு மனவாட்டிகள் ஆகணும். இதுதான் நம்முடைய ஆசை, நம்முடைய வைராக்கியம். சில வேளையெல்லாம் ஓங்கி பேசுவதெல்லாம் அதற்காகத்தான். அதற்காகத்தான் சில வேளையில் வருத்தத்தோடு பேசுவது அதற்காகத்தான். உங்களுடைய காணிக்கை வாங்கிக்கிட்டு நாங்கள் எடுத்து படுத்து வராங்கன்னா என்னை போல பரிதவிக்கக்கூடியவங்க யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ரோம்பகலினுடைய கவலை அதுதான். தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், அப்படினாலே இந்த ரெண்டும் உங்களுடைய சரீரத்திலே போராடும். நன்றாக தனியாக இருந்து கவனிங்க. சரீரம் இப்படி செய்ய சொல்லும், ஆவி இப்படி செய்ய சொல்லும். ரெண்டுக்கும் போட்டியாடு. இதுல நாம் எதை விருப்பமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதுவே ஜெயிக்கும். ஆவிக்கேற்றபடி நடந்து ஆவியானவர் விரும்புகிறபடி அவரோடு இணைந்து செயல்படுவோம் என்றால் வெற்றி. இல்லாவிட்டால் அந்த மாய உலகத்தின் இச்சையில் விழுந்து கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரித்து என்பதை நான் மறுபடியும் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லுகின்றேன். உலக வாழ்க்கையில் இவைகளெல்லாம் எனக்கு ஏற்பட்டாலும் அந்த இயேசுவின் அன்பினுடைய ஆழத்தை, அன்பின் ஆழம், உயரம், அகலம் அறிவிக்கட்டாததாக இருக்கிறபடி நான் அதை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயத்தேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவன் தம்முடைய அன்பை ஆவியினால் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய பலத்தினாலே அப்படி ஆகும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினா ஆண்டவரை நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். எத்தனையோ அற்புதங்களை கண்டார்கள், எத்தனையோ விதமான நன்மைகளை பெற்றார்கள். அப்படி இருந்தும் அது மட்டுமல்ல, அவர்களை பற்றி பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கிறார்கள்? ஞானஸ்தானமும் பெற்றார்கள், பரிசுத்த ஆவியும் பெற்றார்கள், கம்யூனியனும் எடுத்தார்கள். ஆனால் என்னாச்சுது? அவருடைய செய்கைகள் சரியில்லை.
கிரியைகள் சரியில்லை, எல்லா விதமான தவறுகளையும் செய்து கொண்டு இதையும் செய்தார். அதனால கர்த்தர் இதை மட்டும் பார்க்கறது இல்லையே, அவர் அதெல்லாம் பார்க்கிறார். அப்படினால் அப்படி செய்தபடியினால் ஒரு கானானுக்குள் போகவில்லையே, நாம் பார்க்கிறோம் அல்லவா? தேவனுக்கு மகிமை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் போது 1 கொரிந்தியர் 6வது வசனம் மட்டும், அவர்கள் இச்சித்தது போல நாம் பொல்லாதவர்களை இச்சாதபடிக்கு இவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்கள் ஆகியிருக்கிறது. ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு திருஷ்டாந்தமாகவும் எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டது. அதுக்குதான் எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் அன்றைக்கு புதிய ஏற்பாடு வேற, பழைய ஏற்பாடு அது பழைய ஏற்பாடு. நீங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு சொல்லுங்க. அப்போ ரெண்டுமே தான் இல்லையா? ரெண்டும் சேர்ந்தா வேதம். ஆமப்படியினால் அந்த பழைய ஏற்பாட்டில் நடந்ததெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள் கவனிக்கணும் தான் எழுதியிருக்கு. கவனிக்கணும், அது அவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாகவும் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது 1 5 வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், எவைகளை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். நம்முடைய பிதாக்கள் எகிப்தை விட்டு வந்த நம்முடைய பிதாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். சமுத்திரத்தின் வழியாக நடக்கின்றால் சமுத்திரம், முழு சமுத்திரம் ஒன்றாக இருந்தது. இப்போ அது 2ஆக பிரிந்து 2 பக்கமும் ஜலம் சுவர் மாதிரி எழும்பி நிற்கிறது. ஆண்டவருடைய வல்லமையினால எழும்பி 2 பக்கம் ஜலம், மேலே மேகத்தில் தண்ணீர், அந்த தண்ணீருக்கு கீழே சைடு தண்ணீர், மேலே தண்ணீர், தண்ணீருக்குள்ளே மூழ்கி போனது போல இவர்கள் அதுவழியே கடந்து போனார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இது என்னது? ஞானஸ்நானம். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவனுக்கு மகிமை. எல்லாம் நம்முடைய பிதாக்கள் எல்லாம் அதாவது மோசைக்குள்ளாக சமுத்திரத்தின் வழியாக 2 பக்கமும் ஜலம், ஆண்டவருடைய வார்த்தையினால அவைகளெல்லாம் ஒதுங்கி முதலாக ஜலம் நிற்கிறது. மேலே மேகம் முழுவதும் தண்ணீராக இருக்கிறது. கடந்து போய் அவர்கள் மோசைக்குள்ளாக சமுத்திரத்தின் வழியாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஒரே ஞான போஜனத்தை குடித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். திருவிருந்தெடுத்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவ்வப்போது அவர்களுக்கு தாகத்தை தீர்க்க இயேசுவே ஞான கண்மலையாக இருந்தார். அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய காரியம். ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவனுடைய எல்லா சாக்கிரமத்தையும் கை கொண்டார்கள். அவர்கள் கூட ஞானக்கண்மலையாக கிறிஸ்து போய்கிட்டே இருக்கிறார். எகிப்தை விட்டு என்னைக்கு புறப்பட்டார்களோ அன்று முதல் கொண்டு இயேசு இன்றைக்கு உள்ளவர் அல்ல. நினைப்பாங்க அவர் 2000 வருஷம் தானே ஆச்சு, இப்படியா அவர் ஆதியில் இருக்கார். அவர் மோசேயின் காலத்தில் இருக்கிறார், அதற்கு முந்தைய இருக்கார், ஆபிரகாலத்தில் இருக்கார், எப்பவும் இருக்கிறார். அவர் தான் இயேசு. தூதனானவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் இயேசுவை பற்றியதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இத்தனையும் பெற்றிருந்தோம். அவருடைய அக்கிரமங்கள் அங்கே எழுதியிருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமாக. அவர் வேசுதனம் பண்ணினார்கள். அவர்கள் கிரகாராதனை பண்ணினார்கள். தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனிடத்தில் கேள்வி கேட்டார்கள். உட்கார்ந்து விளையாட அவர்கள் உல்லாசமாக உலகத்தில் ஆடிப்பாட ஆரம்பித்தார். என்னெல்லாமோ எழுதியிருக்கு. இத்தனையும் ஞானஸ்நானம் பெற்ற மக்களுடைய வாழ்க்கையில் இருந்ததினால் அவர்கள் கானானை சுதந்திரிக்கவில்லை. தேவனுக்கு பரலோக யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறோம். பரலோக யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறோம். யாருக்காகவும் அல்ல, நமக்காக. நம்முடைய வீட்டில் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கிறோம். பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒழிச்சு சாப்பிட்டு தெரியாமல் இருந்தது.
அப்படியெல்லாம் ஒழிச்சு சாப்பிட்றது. ஏன்னா சின்ன பேரில் பசி எடுக்கும், அப்படியே சாப்பிட்றது, அப்படியெல்லாம் செய்வோம். அப்போ சாப்பிட்டது பெற்றோர்களுக்கு தெரியாமல் செய்தது தப்பாக இருந்தாலும் அந்த பசி தாகம் அதில் சாப்பிட்டு நம்ம பெரிய ஆளாயிட்டோம். தேவனுக்கு மகிமை சாப்பிட்றதுனால. அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல காரியங்களை ஒழித்து நாங்கள்லாம் அப்படித்தான். எல்லோரும் தூங்கின பிறகு இல்லைன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன்மார் சொல்லுவாங்க, அந்த ஊரில் வந்து இப்படி தான் முழிச்சு கிடந்தான், பைத்தியக்காரனாக போயிட்டான், அப்படி போயிட்டான், இப்போ இவன் ஆரம்பிச்சிருக்கான் போலுக்கு. அதுக்காக எல்லோரும் தூங்கின பிறகு எனக்கு நான் தொழில் செய்கிற ஒரு இடம் உண்டு, 4 தூணை நிற்கும். அதில் இந்த பழைய துணியெல்லாம் வச்சு அடைச்சிட்டு வெளிச்சம் வெளியே பெறாமல் ஒரு சின்ன பெட்ரூம் அதில் வச்சுக்கிட்டு பைப்பில் பிடிச்சிக்கிட்டு தாழ்ந்து கிடந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி ஒழிச்சு தான் சாப்பிட்டோம். இல்லையா? யாருக்காக இல்லை, நமக்காக. அதுபோல் நீங்கள் ஆலயத்துக்கு வர்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் வேதம் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, நல்ல காரியங்களை சிந்தித்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டாலும் சரி, உங்களுக்காகவே தேவனுடைய திருச்சபை உங்களை கிறிஸ்துவுக்காக வளர்த்துவிட இலவச பள்ளியாக இது இருக்கிறது. இது காசு பணம் கொடுத்தல்ல, இலவச பள்ளி. வருங்காலங்களை தேவ மனிதர்களை அறிந்தவர்களை உங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். நீங்கள் அதை கவனமாய் கேட்டு கை கொள்வீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து வரும்போது நாமே பாக்கியவான்களாயிருப்போம். நம்முடைய பயணம் நிறைவடையும். நாம் அந்த மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நான் சந்தோஷப்படுகிறேன். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே பெரும்பதி வந்து விட்டீர்கள், ரொம்ப சந்தோஷம். அப்படியே செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாளை ஒரு வேலை நாளாக ஆக்கிவிடாதீர்கள். கர்த்தருடைய நாளை அந்த நாளை நீங்கள் ஊர் பயணம் செய்கிறதாக ஆக்கிவிடாதீர்கள். தேவனுடைய புஸ்தகத்தில் அது பதிவாகி இருக்கும். என்னுடைய அறிவு அதுதான். நீங்கள் அறிக்கை செய்யாத வரைக்கும் அது அழிக்கப்படாது, அங்கேயே தான் இருக்கும். கர்த்தருடைய நாளிலே அது பேசும். எல்லா தூதர்களுக்கு முன்பாக எல்லாரும் கேட்கும்படியாக பேசும். அதை விட நாம் இங்கே கிடைக்கிற இந்த அணுக்கிற காலத்தில் சமயம் கிடைக்கும்போது நாம் அறிக்கை செய்து விடுவோம் என்றால் அது அழிக்கப்பட்டுவிடும். ஆண்டவர் வரும்போது நமக்கு நன்மைகளை கொண்டு வருவார். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். அவருடைய சில பிள்ளைகளை ஜெர்மனை கொண்டு வருவார்கள். பரீட்சை எழுத முடியவில்லையே, நீங்கள் என்னுடைய பிள்ளை ஸ்கூலில் முதல் மாணவியாக இருந்தது, நன்றாக படிக்கும், ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு ஆப்சண்ட் ஆகாது, அப்படினால அதை கண்டிப்பாக பாஸ் பண்ணி விடலாம் என்று அங்கே நம்ம டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாம் எப்படி இருக்கிறோம் தெய்வீக காரியங்களில் நம்மளுக்கு சில சந்தர்ப்பங்களில் சில நழுகிவிட்டாலும் நம்முடைய பிரயாசத்தை கண்டு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், மன்னிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்படினால் தேவ சமூகத்தை அப்படி மதித்து கொள்ளுங்கள், மனதில் வைத்து கொள்ளுங்கள். இது தேவன் கொடுத்த தாளந்து. அப்படினால் இந்த ரோமர் 8:36 முதல் 9 வரைக்கும் வீட்டில் போய் இன்னொருக்கா கூட படிச்சிடறேன். இவையெல்லாம் ஏற்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதென்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயத்தை உள்ளத்தில் வைத்து விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.